அப்போது வாகீந்தர் தீர்த்தர் என்ன சொல்கிறார், இதே போல் அங்கே நிறைய பண்டிதாளாக இருக்காங்க. இந்த பண்டிதாளில் பலராமாச்சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கொண்டு போய் விடுறார், அவர்கிட்ட சேர்த்து விட்ருங்க அப்படின்றார். இது ரெண்டு அவர் அவர்கிட்ட எடுத்துன்னு போகிறார், ஐஷன் போகிற குழந்தைய. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இவர் அப்பா பிள்ளை 2 பேருமே பலராமாச்சாரை பார்க்குறான். இவர் பையன் சொல்கிறார், உன்னோட ஆச்சார அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணுறார், இந்த ஸ்ரீனிவாசன் 6 வயசு பையன், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி எழுந்து அவரை பார்த்து கை கூட்டி, இன்னும் ஆனாவன்னாவே ஆரம்பிக்கலை. ஆனால் அவர் வாயிலேருந்து 5 சம்ஸ்கிருதத்தில் 5 ஸ்லோகம் வெளியில் வரும். அதாவது அந்த பலராமாச்சாருடைய பாண்டித்யத்தை குறித்து ப்ரைஸ் பண்ணி 5 ஸ்லோகம் உடனே அப்போவே கம்போஸ் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அவருக்கு ஆச்சரியமாக கிடைச்சி, இன்னும் ஆனாவன்னாவே ஆரம்பிக்கலை உனக்கு, அதுக்குள்ளே எப்படி உனக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வருது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஸோ நமக்கு இதேன்னு பகவான் கேட்குறேன், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஞானம் அவருக்கு ஜென்மாந்திர ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தினால இவர் ஏற்கனவே பல பிறவிகள், அவருடைய பிறவிகள்லாம் என்னென்னலாம் அவரே சொல்லியிருக்கார். அதில் ஒரு பிறவி என்னென்னா, இவர் ஏற்கனவே புரந்தரதாசர் வீட்டில் பிறந்திருக்கார். அப்போவே அவர் புரந்தரதாசருடைய அனுகிரகம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படி பிறவிகள் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் இவருக்கு அந்த கருவிலே திருவுடையவன் அப்படின்னு சொல்லுவாட, இந்த மாதிரி அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஞானம் இருக்குது. அப்போது அவர்கிட்ட விட்டுட்டு வந்துடுறார். அவர்கிட்ட குருகுல வாசம் பண்ணுறார். ஒரு 10-12 வருஷம் அவர்கிட்ட படிக்கிறார், பலராமாச்சாரம் படிக்கிறார். அந்த பலராமாச்சாரத்தை படித்து முடித்து இவர் வெளியில் ஸ்ரீனிவாசன் சாதாரண ஸ்ரீனிவாசனாக போகிறவர் இப்போ ஸ்ரீனிவாச ஆச்சார் அப்படின்னு வரார் வெளியில். அதாவது நம்ம இதில் சாஸ்திரிகள் சொல்கிறோம் இல்லையா, பண்டிட் சாஸ்திரிகள் சர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சார் அப்படின்னு கர்நாடகாவில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்ரீனிவாச ஆச்சார் அப்படிங்கிற ஒரு லெவலில் வெளியில் வரார். சின்ன வயசுலேயே அவருக்கு அவர் என்ன 10-15 வயசு. அப்போவே இவர் ஊருக்கு இவருடைய பாண்டித்யத்தை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறான். 16 வயசு தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே அவர்கிட்ட பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சிக்ஷாலாம் சேர்றான் அவர்கிட்ட. நிறைய சிக்ஷாலும் சரி 20-25 சிக்ஷால் அப்போவே அவர் வந்துட்டான். 16 வயசுலேயே இந்த இதில் தட்சிணாமூர்த்தி சொல்கிறாங்க, குருர் யுவா குருத்து மௌனம் வியாக்கியானம் அப்படின்னு. குருர் யுவா தட்சிணாமூர்த்தி யுவான்லாம் இருக்காராம். அவர் கீழே இருக்கிற ரிஷிகள்லாம் ரொம்ப வயசான ரிஷிகள்லாம் இருக்கான். அந்த மாதிரி இவர் யங் மேன், 16-17 வயசு தான் ஆகுது. ஆனால் பாண்டித்யம் ஜாஸ்தி. அதனால் இவர்கிட்ட நிறைய சிஷ்யாலாம் கற்றுக்கிறான். அப்போது அதனால் என்ன ஆகுது, இவருக்கு அந்த வீடு போட மாட்டேங்குது, சின்ன வீடு இருக்குது. அதனால் வீடு போடல. அதனால் என்ன பண்ணுறார், அங்கேருந்து கிளம்பி அடுத்து மாணவி அப்படிங்கிற ஊருக்கு வர்றார். மாணவிங்கிற கிராமத்துக்கு வர்றார். அந்த கிராமத்தில் அங்கே விசாரிக்கிறார், இதை போல் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு விசாரிக்கிறார். அந்த காலத்தில் இப்போ தான் நம்ம வீடுனாலே அதனுடைய பர்பஸ்ஸு நமக்கு வாடகைக்கு விடுறது தான். வாடகைக்கு விடுறது, ரெண்ட்டு, அட்வான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ. ஆனால் அந்த நாளில் எப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கேட்கவே விட்டதில்லை. அவரெல்லாம் வீடுன்னு ஒன்று இருந்தால் அது யாராவது வாழறதுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி பண்டிதர் இதை நடத்த போகிறார், குருகுலம் நடத்த போகிறார் அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவான். அந்த மாதிரி அப்போ அவள் சொல்கிறா, அந்த ஊரில் தேசாயின்னு ஒருத்தர் இருக்கார். தேசாயின்னா இப்போ நம்ம ஊரில் மிராஜ்தார், ஜமீன்தார், பண்ணையார்லாம் சொல்கிறோன்னே, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவள் ஊரில் தேசாயின்னு சொல்லுவாள். இந்த தேசாயி பெரிய பணக்காராக இருப்பாள். இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிறைய உபகாரம் பண்ணுறாங்க இருப்பான். அந்த தேசாயிட்ட போய் கொள்ளுவா, அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு இவர் போய் அந்த தேசாயிட்ட கேட்குறார், இதை போல் எனக்கு குருகுலம் நடத்தணும், வீடு வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிற, ஒரு வீடு ஒன்று இருக்குது, பெரிய வீடு. நீங்கள் சொல்கிற போல் நிறைய பசங்களை வச்சு நல்லா பாடங்கள்லாம் நடத்தலாம், பெரிய வீடு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு முடியாது அப்படிங்கிறார். இவர் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிற, அந்த வீட்டில் ஒரு பிரம்மராட்சசம் இருக்குது. அந்த யார் அங்கே போனாலும் அவளை அடித்து சாப்பிடுறது. அதனால் அந்த வீட்டுக்கு யாரும் வரவே மாட்டாங்கிறான். அதனால் நீங்களும் சின்ன வயசாக இருக்கேன், உங்களுக்கு அந்த வீடை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப அபவாதம் ஆகிடும், பாப்பம் வந்துடும் அப்படிங்கிறார். அதுவும் குழந்தையெல்லாம் வேறு வச்சுன்னு பாடம் சொல்லி தரப்படுறேன், அந்த பிரம்மராட்சசம் இருக்கிற வீட்டை நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறார்.
பிரம்மராட்சசம்னா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதாவது சாதாரணமாக சொல்லுவா பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்லுவா, அதெல்லாம் வந்து செத்து போனால் ஆவியாக மறந்துருக்கு. இந்த பிரம்மராட்சசம் எப்படின்னு கேட்டேன்னா, நான் முதலே சொன்னேன், பிராமணர்களுக்கு 6 கடமைகள் இருக்கும். ஒன்று வேத அத்தியனம் பண்ணணும், சொல்லித்தரணும், அப்புறம் வந்து யஜ்யங்கள் பண்ணணும், பண்ணி வைக்கணும், அப்புறம் வந்து தானங்கள் வாங்கிக்கலாம், கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக வந்து வேத அத்தியனம் பண்ணுறது, வேதத்தை மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு பிராமணன் நல்லா வேதம் படித்து சாஸ்திரங்கள்லாம் படித்து அந்த சாஸ்திரத்தை வந்து மற்றவாளுக்கு கொடுக்காமையே போயிட்டான்னா அவனுக்கு பிரம்மராட்சச தெரியும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு ஷேர் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு 100 விஷயம் சொன்னோம்னா இங்கே வர இங்கே வரோம், நம்மளால் எதுவும் முடிஞ்சு சொல்கிறோம், கேட்குறோம், என்னவோ பண்ணிடணும். 100 விஷயம் சொல்லிட்டு தானே ஏதாவது ஒரு விஷயமாவது நமக்கு வந்து மனசில் படி இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறது. எல்லாமே மனசில் பதியும், எல்லாருமே மனசில் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கேட்டுகிட்டே இருப்போம், படிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதை போல் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஞானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ணணும், இந்த தெரிஞ்சவா இருக்காளே அவள் வந்து என்ன பண்ணணும், அவளுடைய முக்கியமான கடமை அடுத்த வாழ்க்கை சொல்லிட்டு போகணும், அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அப்படி யாராவது சொல்லாமல் போயிட்டான்னா அவளுக்கு வந்து பிரம்மராட்சச இது கிடைக்கும். இந்த ஆதிசங்கர பகவத்பாதருடைய சரித்திரம் பிடிச்சதுன்னா அதில் கூட அப்படி ஒரு சம்பவம் வருது. சங்கரருடைய ஆச்சாரியார் வந்து கோவிந்தபாதர். அந்த கோவிந்தபாதர் சாதாரண மனுஷாலாக இருக்கும்போது அவருக்கு வந்து சந்திர சர்மான்னு பேர். அந்த சந்திர சர்மா வந்து இங்கேருந்து கௌடபாதர் தேடின்னு போகிறார். அப்போ போகிறதே வர வழியில் ஒரு இடத்துல அவரை வந்து ஒரு பிரம்மராட்சன் பிடிச்சிட்டு கேள்வியெல்லாம் கேட்கணும். அந்த பிரம்மராட்சன் கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு இவர் சந்திர சர்மா அதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய பாண்டித்யத்தினால் அவருடைய அந்த 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 பிராமணனுக்கு பிரம்மராட்சச இது போய் அவருக்கு வந்து நல்ல கதி கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரம்மராட்சசன் என்ன பண்ணுறது, எப்படி அவருக்கு போச்சுன்னா சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த சந்திர சர்மாவுக்கு பாஷ்ய பாடங்கள்லாம் நடத்துறது, மகாபாஷ்யங்கள்லாம் அவருக்கு தான் சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் அந்த மகாபாஷ்யம் கோவிந்தபாதருக்கு அந்த பிரம்மராட்சத்தின் மூலமாக தான் வருது இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கௌடபாதங்கிற நிலைமைக்கு போய் மோட்சத்துக்கு போகிறார். அந்த மகாபாஷ்யம் வந்து இந்த கோவிந்தபாதருக்கு இந்த பிரம்மராட்சம் மூலமாக தான் கிடைக்கிறது. அது இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அந்த பிரம்மராட்சத்தை இது போடுறது இருக்கு. ஒன்றா அது வந்து அந்த பிரம்மராட்சத்தை பிறவியில் நிறைய சாஸ்திர விஷயங்கள் கேட்கணும், இல்லை அடுத்த வாழ்க்கை சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் அதுக்கு அந்த பிறவி போகும். இப்போ தேசாயி பயப்படுறார், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த வீடு கொடுக்கறதுக்கு பயப்படுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து இங்கே வந்து லௌகீக விஷயங்கள் நடத்த போகிறேன், இங்கே வந்து பசங்களுக்கு வேத அத்தியனம் பண்ணி வைக்க போகிறேன், மத்வாச்சாரருடைய கிரந்தங்கள்லாம் பாடம் பண்ணி வைக்க போகிறேன், அதுதான் என்னுடைய லைஃப் எய்ம், அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். அதனால் வந்து அதை கேட்டு அந்த பிரம்மராட்சசம் போயிடும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கோ அப்படின்ட்டு அவருக்கு தைரியம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிறார். அந்த வீடு கொடுத்த உடனே அந்த வீட்டுக்கு போய் பாழடைஞ்சு கிடக்கு. அந்த வீடு நல்லா சுத்தம் பண்ணி கோமூத்திரம் கோசாணியெல்லாம் கொண்டு வந்து நல்லா ஆற்ற மொழிகி கோமையை பூரா தெளித்து அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த மாவிலை வாழை இலை இதையெல்லாம் வாழை மரம் இதெல்லாம் கட்டி நல்ல மங்களகரமான விழா மாற்றுறாரு. முதல்ல மாற்றி அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஹரிவாய் ஸ்துதின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கிரந்தத்தை புனஸ்சாரணம் பண்ணுறார். அது பண்ணினாலே பல துர்விஷயங்கள்லாம் வெளியில் போயிடும். அந்த மாதிரி ஹரிவாய் ஸ்துதி புனஸ்சரணங்கள்லாம் பண்ணி அந்த வீட்டை வந்து ஒரு நல்ல சாநித்தியம் உள்ள இடமா மாற்றி அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் இட்டு வந்து தன்னோட தானங்களே கொடுக்குறாங்க பண்ணி அங்கே பசங்களுக்கு வேத பாடம் சொல்லிட்டு அவர் வந்து அதாவது மாத்து சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரருடைய கிரந்தங்கள் சர்வமூல கிரந்தங்கள் அப்படின்னு 37 கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கிரந்தங்கள்லாம் சாதாரண சம்ஸ்கிருதம் படித்தாலாம் ஒன்றும் புரியாது. அதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுலாம் அவருடைய ஆழம் என்னங்கிறதுலாம் சரியாக புரியாது. அதனால் பின்னாடி ஒரு அவருடைய சிஷ்ய பரம்பரையில் ஒரு 40-50 மத்வாச்சாரர்களுக்கு ஒரு 40-50 வருடம் கழிச்சு ஜெயதீர்த்தர்னு ஒரு மகான், இன்றைக்கி மலக்கேடான்னு ஒரு ஊர் இருக்குது கண்ணா இதில் பண்டரிபுரம் பக்கத்தில் போனோம்னா மலக்கேடான்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அவருடைய பிருந்தாவனம் இருக்குது.
அந்த ஜெயதீர்த்தரங்கிற என்ன பண்ணுறார், ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதுறார். அந்த பாஷ்யத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியர்களுடைய கிரந்தத்தை படித்தாதான் அவர் என்ன சொல்ல வரான்னு புரியும். அதுக்கு பேர் ஸ்ரீமத் நியாயசுதா அப்படின்னு பேர். ஆச்சாரியருடைய கிரந்தத்துக்கு சர்வமூல கிரந்தம்னு பேர். இந்த ஜெயதீர்த்தரங்க டீகாச்சாரியார்னு சொல்லுவோம், அவருடைய கிரந்தங்களுக்கு ஸ்ரீமத் நியாயசுதா அப்படின்னு பேர். அந்த நியாயசுதா படித்தா தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அவங்க அதை படித்து முடிக்கிறது. அதை படித்தா தான் அதில் பாண்டித்யம் இருந்தால் தான் அது மேலே போக முடியும், ஆச்சாரியர்களோட கிரந்தத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம திருக்குறள் இருக்குது, இந்த பரிமேலழகர்னு ஒருத்தர் உரை இருக்குது, அதை படித்தா தான் திருக்குறளோட கரெக்டாக அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி அந்த பாஷ்யம்னு சொல்கிற சம்ஸ்கிருதத்தில் உரையும் தமிழில் சொல்லும். அந்த உரை இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு தெரிஞ்ச முடியும். அந்த மாதிரி இன்றைக்கும் சம்பிரதாயத்தில் அப்படிதான் இருக்குது. அந்த ஸ்ரீமத் நியாயசுதா அப்படிங்கிறத யார் படித்து முடிக்கிறாளோ அவளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு. அவள்லாம் பெரிய பண்டிட் அப்படின்னு, சுதா பண்டிட் அப்படின்னு அவளுக்கு சொல்கிறது. அந்த மாதிரி இப்பவும் நிறைய பேர் படிக்கிறவாள்லாம் இருக்கா. அந்த ஸ்ரீமத் நியாயசுதாதான் நம்ம இவர் ஸ்ரீனிவாசாச்சாரியா சொல்கிறேன்னு, இவர் அதில் ஒரு பெரிய புலமை பெற்றவர். அந்த கிரந்தத்தில் உபன்யாசம் பண்ணுறதில்ல, அந்த கிரந்தத்தை பாடம் சொல்கிறதில்ல, பாட்ட பிரவச்சனம் பண்ணுறதில்ல, ரொம்ப பெரிய நிபுணர் இவர். அதனால் அப்பேற்பட்ட கிரந்தத்தை இவர் இங்கே பாடம் சொல்கிறார். அதனால் என்ன ஆகுது, ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக அந்த பிரம்மராட்சத்தை என்ன பண்ணிட்டு மறைஞ்சிருந்து இவாற்ற பாடங்களை கேட்டுட்டு இருந்தது. அவருடைய அந்த சிரவணம் கேட்க அந்த வைப்ரேஷனால் இதுக்கு அந்த பிரம்மராட்சச பிறவி போய் நல்ல பிராமண பிறவி அவங்க ஆச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணி, இதுபோல் உங்களுடைய தெய்வனாக எனக்கு இந்த பிரம்மராட்சச பிறவி போச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க போயிடும். அதை போல் அந்த சின்ன வயசுலேயே ஒரு பிரம்மராட்சசத்தை விரட்டக்கூடிய அளவுக்கு கூட இவருக்கு இந்த பாண்டித்யம் இருந்தது, அந்த அவ்வளோ ஒரு சாமர்த்தியம் இருந்தது அப்படின்ட்டு அங்கே அவர் இதை போல் அந்த வீட்டை ஏன் அந்த மாணவிங்கிற ஊரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அந்த மாணவிங்கிறது ஒரு நல்ல க்ஷேத்திரம். ஏன்னா இப்போ நம்ம சங்கல்பத்திலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வைவஸ்பத மன்மந்திரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவள்லாம் அந்த வைவஸ்பதம்ங்கிற அவர் ஒரு மனு, 14 மனு. அதாவது பிரம்மா என்ன பண்ணுற, சிருஷ்டியை ஆரம்பிக்கிறதுக்காக, மனுஷாவை படைக்கிறதுக்காக பாக்கி இதெல்லாம் படைச்சுட்டார். தாவரம், ஜங்கமம், பிராணிகள் இதெல்லாம் படைச்சுட்டார். அதாவது நம்ம சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா, சிருஷ்டியை பொறுத்தவரையிலையும் சயின்ஸில் என்ன சொல்கிறா, அவள் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ட்டு பரிணாம வளர்ச்சி இருக்குது. குரங்கனுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது. ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து வர்றது அதே இனமாக தான் இருக்க முடியும், இன்னொரு இனம் இருக்க முடியாது. ஒரு கோழிலேருந்து கோழி தான் வர முடியுமே ஒழிய மயில் வர முடியாது இல்லையா? அதை போல் தான் நேச்சுரலே அப்படி தான் இருக்குது, பாக்கி எல்லாமே அப்படி தான். ஆனால் மனுஷன் மாதிரி எப்படி குரங்குலேருந்து ஒரு விலங்குலேருந்து வந்தான்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை. மனுஷாலேருந்து தான் வர முடியும். குரங்குலேருந்து குரங்கு தான் வர முடியுமே ஒழிய மனுஷன் எப்படி வர முடியும்? ஆனால் சயின்டிஸ்ட் அப்படி தான் சொல்கிறான், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஓரளவுக்கு குரங்கனுடைய தோற்றங்கள் இது பழக்க வழக்கங்கள்லாம் மனுஷனோட ஒத்து போடுறதுனால அவன் அதை வச்சுட்டு அது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி அப்படி சொல்கிறான். ஆனால் வேறு எதுக்குமே சொல்கிறதில்லை. இப்போ கத்திரிக்காயிலேருந்து கத்திரிக்காய் தான் வரும், கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் செடி தான் வரும், அதனோட வெளியே போட்டால் கத்திரிக்காய் செடி தான் வரும், வேறு வெண்டைக்காய் செடி அவங்க வராது. பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துக்கிறான், அதுலேருந்து அதுதான் வரும் அப்படின்றான். அதாவது மனுஷனுக்கு வரைச்சா மாத்திரம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அது எப்படி ஒத்துக்க முடியும் இல்லையா? சாத்தியமே இல்லை. ஆனால் நம்ம சிருஷ்டியில், நம்ம பாகவத்தில் சிருஷ்டியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுற அதிகாரத்தை பகவான் கொடுக்குறான். அந்த சிருஷ்டி பண்ணி முடிச்சு அவர் எல்லா ஸ்தாபனங்களும் அப்படியே தான் படைக்கிறார். அதுலேருந்து அவர் அப்படியே டெவலப் ஆகும். அதே போல் மனுஷாலையும் பறக்கிறச்சு 14 மனுக்களை பறக்கிறார். அவளுக்கு பத்திரிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்புறம் அவளுடைய பரம்பரையாக தான் மனுஷியெல்லாம் வரான். அதனால் மனுவனுடைய வம்சத்தில் வந்ததுனால தான் நமக்கு மனுஷியாள்னே வேறு மனுஷன். அதனால் அந்த
அதனால் 14 மனுக்களை அவர் படைக்கிறார். அந்த மாதிரி அவளுக்கு ஒவ்வொரு பீரியடு உண்டு. அந்த மாதிரி இப்போ இந்த பீரியடில் இருக்கிறது வைவஸ்வத மனுன்னு பேர். சூரியனுக்கு வந்து விவஸ்வான்னு பேர். அந்த விவஸ்வான்ட்டு பிறந்தவர் இந்த வைவஸ்வதன். அதனால் இவருக்கு வந்து வைவஸ்வத மனு அப்படின்னு பேர். இன்னைக்கு நம்ம அதனால தான் சங்கத்தில் வைவஸ்வத மன்வந்திரே அப்படின்னு அவருடைய பீரியடை சொல்லணும். அந்த அப்பேற்பட்ட மனு வந்து அந்த இடத்துல வந்து யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார், யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கார், அது தபஸ்லாம் பண்ணியிருக்கார். தன்னோட பத்தினோடு சேர்ந்து மனு அங்கே தபஸ் பண்ண ஊர். அதனால் அதுக்கு பேர் மாணவின்னு பேர் இருந்தது அந்த ஊர். அதனால் அந்த ஊரை செலக்ட் பண்ணார். அது இல்லாமல் அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு வந்து கிட்டத்தட்ட சஞ்சீவி மலைக்கு ஒப்பான ஒரு இது உண்டு, பெருமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ மூலிகைகள் நம்ம ஊரில் கொல்லிமலையில் கிடக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த மாணவிங்கிற ஊரில் இருக்கிற மலையில் நிறைய இதெல்லாம் மூலிகைகள்லாம் கிடைக்குது. அதனால தான் சஞ்சீவி பருவத்தினுடைய ஒரு ஆவேசம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து அந்த சஞ்சீவி அங்கே இருக்கிற ஆஞ்சநேய சுவாமிக்கு சஞ்சீவி ராயன்னே பேர். அதனால சஞ்சீவி ராயன்னு கூட பேர் இருக்கணும். அதனால் அந்த மாணவிங்கிற கேத்திரம் வந்து இந்த மனுவினாலையும் சஞ்சீவி ராயனாலையும் ரொம்ப பிரசித்தமான ஒரு ஊர். அதனால் அந்த ஊருக்கு வந்து அவர் வந்து